டேய், நாம் படித்து முடிக்க வேண்டியதெல்லாம் நல்லா படித்து முடிச்சாச்சுடா. இனிமேல் நல்ல வேலை கிடைக்கணும். நமக்கு நல்ல வேலை கிடச்சிரும்னு என் உள்மனசு சொல்லுதுடா. நம்ம தான் இன்டர்வியூ நல்லா செஞ்சுருக்கோம்ல. வேலை மட்டும் கிடச்சிட்டா ஜாலி தான்டா. சென்னையில் போய் செட்டில் ஆகிடணும். வாழ்க்கையை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். சரிடா, நமக்கு எங்கே வேலை கிடைச்சாலும் சரி, நம்ம பிரிஞ்சே போயிடக்கூடாது. அதான் என்னோட ஆசை. எப்போயுமே சேர்ந்தே இருக்கணும், சேர்ந்தே என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணதான்டா கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் வாழ்ந்து என்னடா பிரயோஜனம்? சரிடா, இன்னைக்கு பேசினது போதும். எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது. நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆமாடா, எனக்கும் வேலை இருக்குது. நானும் கிளம்புறேன். நாம் இன்னும் நல்லா வேலை பார்க்கணும். நிறையா பணங்காசு சம்பாதிக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க எல்லா நிலங்களையும் வாங்கணும். அதான் என்னோட ஒரே லட்சியம். ஏன்பா சுரேஷ், எனக்கு நீ ஒரு காரியத்தை கட்டாயமாக சொல்லித்தான்ப்பா ஆகணும். இப்படி என்னப்பா நீ என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற? ஏன்பா, உனக்கு தான் ஏற்கனவே நிறையா சொத்து நிலம்லாம் இருக்குல்லப்பா. அப்படி இருக்கிறப்ப ஏன்பா இப்படி சம்பளத்துக்காக மற்றவங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க? உனக்கு இப்படி வேலை செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு? உனக்கு இருக்கிறது போதாதா? ஏய், அதுவா? எனக்கு எவ்வளோ இருந்தாலும் போதுன்ற நினப்பே இருக்காது. நான் இன்னும் நல்லா வேலை பார்க்கணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க எல்லா நிலங்களும் வாங்கணும். இதுதான்ப்பா என்னோட ஒரே லட்சியம். இப்படி பேராசை பிடிச்ச அலையாதப்பா. இதில் என்னையா பேராசை? நான் வேர்வை சிந்தி உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? நான் எங்கேயாவது போய் திருடுறேன்னா, இல்லை அடுத்தவன்ட்ட போய் கொள்ளையடிக்கிறேனா? சரிப்பா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. பொழுது சாஞ்சிருச்சு, வா வீட்டை பார்த்து போகலாம். நமக்கு வேலை கிடச்சிரும்னு என் மனசில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும்னு நான் நினைக்கல. வேலை கிடைச்சது மட்டும் இல்லைடா, நல்ல வேலை, அதுவும் ஒரே இடத்துல. நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். நமக்கு ஆரம்பத்திலேயே 25,000 சம்பளம் கொடுக்குறாங்களே, இது போக போக ஏறும்ல. இது வரைக்கும் பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ இவ்வளோ பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அட போடா, இவ்வளோ பணமா? ஆரம்பம்தான் 25,000. இன்னும் சில வருஷத்தில் பல லட்சத்தை தாண்டிடும். என்ன, என்ஜாய் பண்ண வேண்டியது தான். முதல்ல நம்ம கிளம்புறதுக்கு பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும். எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. டேய் டேனி, உங்கள் மாமா கிட்ட சொல்லி ஒரு வீடு வாடகைக்கு பார்க்க சொல்லு. சரிடா, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ நம்ம போகிறதுக்கான ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிடு. சரி சரி, புக்கிங் தானே, நான் பார்த்துக்கிறேன். சரி, எல்லாம் பேசிட்டீங்க. அவங்கவுங்க வரும்போது ஒரு மாதத்துக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு பிறகு தான் நமக்கு சம்பளம் வரும். புரியுதா? ஆமாம் ஆமாம், டேனி சொல்கிறது ரொம்ப சரிதான். ஆமாம் சாமி போடாத, நீ முதல்ல மறக்காமல் பணத்தை கொண்டு வா. சரி சரி, ஓவரா பேசாத, கிளம்பு. நானும் கிளம்புறேன். சொல்லுங்க ஏஜமா, நீங்கள் திரும்பி வர்றதுக்குள்ள நீங்கள் சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கேன். சரி, இந்த நிலத்தை முழுசையும் நல்லா கொத்தி போடு.
நல்ல ஆழமாகவும் கொத்து. இந்த வருஷம் இந்த நிலத்தில் ஏதாவது விதைக்கலான்னு ஆசைப்படுறேன். சரிங்க ஐயா, நீங்க சொல்றபடியே முழுசா கொத்திடுறேன், ஆழமாவும் கொத்திடுறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு வை. சரிங்க எஜமா. களை எடுக்கும் கண்ணம்மா, களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கு. அத கேட்ட சனம் கன்னத்து மேல கைய வைக்கும். தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேக்கும். அத கேட்ட சனம் கன்னத்து மேல கைய வைக்கும். களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. பெத்தவங்க ஒதுக்கினாலும் மத்தவங்க வெறுத்தாலும், கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும், பெத்தவங்க ஒதுக்கினாலும் மத்தவங்க வெறுத்தாலும், கட்டினவன் கைவிட்டாலும் நல்லவங்க மாறினாலும், மனசறிஞ்ச இயேசுராஜா வருவாரு, உன் குறைய தீர்த்து கண்ணீரை துடைப்பாரு. களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரணி எண்ணம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. ஐயோ, மந்தரையில் என்ன சத்தம்? ஏதோ பானை சத்தமாய் கேக்குது. ஆமா, பானை மாதிரி தான் தெரியுது. அதுவும் பித்தாள பானை மாதிரி தெரியுது. பானைக்கு மூடி வேற போட்டிருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்! பானை முழுசும் தங்க காசா ஜொலிக்குதே. இத நாம வெளியே எடுக்க வேணாம்.
இது பல கோடி மதிப்பு இருக்கும் போல. அதனால இதை மறைச்சு வச்சுட்டு முதலாளியிடம் போய் இந்த நிலத்தை விலைக்கு கேட்போம். இந்த நிலம் நம்மளுக்கு சொந்தமானா இந்த புதையல் நம்மளுக்கு தானே சொந்தம். இந்த நிலத்தை வாங்க எவ்வளவு பணம் வேணா செலவு பண்ணலாம். நம்மகிட்ட இருக்கிற எல்லா நிலத்தையும் வித்து இந்த ஒத்த நிலத்தை வாங்குறோம். சரி சரி, முதலாளி வர நேரமாச்சு. மீதி இருக்க வேலையனாச்சு பார்ப்போம். என்ன தம்பி, நல்லா இருக்கியா? வேலை சென்னையில் கிடச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். வாங்கண்ணே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கஷ்டப்பட்டு படித்த காலம்லாம் முடிஞ்சு இப்போ வேலையும் கிடச்சிருச்சு. இனிமே தான் தம்பி நீ வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? இனிமே தான் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான். நம்ம நினச்சதெல்லாம் செய்யலான்றதுல தான் ஆபத்து இருக்குது. நீங்கள் நினைக்கிற என்ஜாய்மெண்ட் எல்லாம் அனுபவிக்க குறைஞ்சு போயிடும், கசந்தும் போயிடும். சில நேரத்தில் வாழ்க்கையே பாழாக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறத விட வேறு பெரிய சந்தோஷம் இருக்குதா என்ன? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. நீ சந்தோஷம்னு நினைக்கிறதெல்லாம் தற்காலிகமானது தான், அப்புறம் இல்லாமலும் போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம் நிரந்தரமானது. இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிரந்தர மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். இது உலகம் கொடுக்கும் சந்தோஷம் போல இருக்காது. இது நிரந்தரமானது. மரணத்துக்கு பின்பும் நம்மோடு நிலைத்திருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி இதை யாரும் எனக்கு சொல்லலையே. நானும் அப்படிப்பட்ட நிலையான சந்தோஷத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதும் விரும்புகிற காரியத்தை செய்யும்போது மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத போதும் மற்ற நேரங்கள்லையும் எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு நிலையான சந்தோஷம்தான் வேணும்னு விரும்புகிறேன். தம்பி, நீ சரியாக புரிஞ்சுக்கிட்ட. நீ இன்னைக்கே இந்த இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்வில் ஏற்றுக்கோ. நமது பாவம்தான் நம்ம சந்தோஷத்தை கெடுக்குது. இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வரும்போது நம்ம பாவங்களை மன்னிக்கிறாரு, நமக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. இன்னையிலேருந்து பைபிளை ஒழுங்காக வாசி, அவருடன் ஜெபம் பண்ணு, அவர் காட்டும் பாதையில் நட. அப்போ தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்ப. நீங்கள் சொல்கிறது உண்மைதானே? ஆமாம் தம்பி, நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப உண்மைதான். நான் என் வாழ்க்கையில் அனுபவித்ததை உன்கிட்ட சொல்கிறேன். இந்த மகிழ்ச்சி எந்த மாதிரி தெரியுமா? நிலத்தில் தோண்டும் போது கிடைக்கும் புதையலை போல. புதையல் வெளியே தெரியாது, அது பூமியில் தான் புதைஞ்சிருக்கும். அது கண்டுபிடிக்கும்போது அதன் விலை மதிப்பு கணக்கிடவே முடியாது. அதுபோல தான் இந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஆனால் இதை நிறைய பேரால் புரிஞ்சிக்கிறவே முடியாது. ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அண்ணே, நீங்கள் சொல்கிறபடி நிச்சயமாக நான் செய்வேன். அப்படியே செய்ப்பா, நானும் உனக்காக ஜெபிக்கிறேன். ஏன்பா சுரேஷ், உன்னை பற்றி ஏதோ கேள்விப்பட்டேன். நிலமா வாங்கி குவிக்கணும்னு சொன்ன, கடைசியில் எல்லா நிலத்தையும் விற்கிறியாமே? ஆமாப்பா, நீயும் என்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு நிலத்தை வாங்கிட்டா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதான்ப்பா, ஏன் விற்கிறேன்னு கேட்குறேன். உனக்கு சொன்னா புரியாது. நான் ஒரு நிலத்தை பார்த்தேன். அந்த நிலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட இருக்கிற எல்லா நிலத்தையும் வித்தாவது அந்த நிலத்தை வாங்கணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எல்லா நிலத்தையும் வித்துட்டு ஒரு நிலத்தை வாங்க போறேன்னு சொல்ற?
அந்த நிலத்தோட உண்மையான மதிப்பு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ முதல்ல ஓடி போய் வாங்கியிருப்ப. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றீ, அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றீ, அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறு எங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னடா புதுசா பைபிள்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்க? நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த உண்மையான சந்தோஷத்தை இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அறிஞ்சுக்கிட்டேன். டேய், நீ ஏற்கனவே கிறிஸ்டியன் தானே? நீ சொல்கிறது சரிதான், நான் சர்டிஃபிகேட் படி கிறிஸ்தவன் தான். ஆனால் நான் அவரை என் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு அவர் வழியில் நடக்கலை. இப்போ நான் அதை செஞ்சபோது என் உள்ளத்தில் மாறாத சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். என்னடா உளர்ற? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லா காரியத்தையும் செய்கிறத விட எதிரா பெரிய சந்தோஷம்? கடவுள் கொடுத்துருக்குற சந்தோஷத்தை தான்டா நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை நீ அனுபவிச்சாதான் உனக்கு புரியும். இப்பதான் வேலை கிடைச்சி சென்னைக்கு வந்தோம், அனுபவிக்கலாம் நினச்சா நீ ஏதோ புரியாத எதையோ பேசிக்கிட்டு இருக்க. வாடா போலாம். டேய் கொஞ்சம் இருங்கடா, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி என்னடா விஷயம்? நம்ம ஊரில் நடந்த விஷயந்தாண்டா. விஷயத்த சொல்றா. நம்ம ஊரில் எங்கள் சித்தப்பா இருக்கார்ல, ஆமா, ஏதோ ஒரு நிலத்தை வாங்கிறதுக்காக தன்னோட எல்லா நிலத்தையும் வித்துக்கிட்டு இருந்தாரே, அவர் தானே? ஆமாம் ஆமாம், அவரே தாண்டா. அவரை இந்த ஊரே பைத்தியக்காரையும் முட்டாள்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நிலத்தோட மதிப்பு தெரிஞ்சு தான் அவர் அந்த நிலத்தை அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்படி என்னடா இருக்கு அந்த நிலத்துல? நமக்கு அது தெரியாதனால தான் அவரை நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் அவருக்கு அதோட மதிப்பு தெரிஞ்சதுனால நம்ம இத்தனை பேர் சொல்லியும் கூட அதை வாங்கினாரு. சொல்ற விஷயத்த சீக்கிரம் சொல்லுடா. அந்த நிலத்துல ஒரு பெரிய பொற்காசு புதையல் இருக்கிறது அவருக்கு முதலே தெரிஞ்சதுனால தாண்டா அந்த நிலத்தை வாங்கியிருக்காரு. அவர் விற்ற எல்லா நிலத்தை காட்டிலும் அந்த புதையலோட மதிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு அவர் தாண்டா நம்ம ஊர்லேயே பெரிய பணக்காரர். இன்னைக்கு அவரை எல்லாரும் புத்திசாலின்னு சொல்கிறாங்க. ஆமா, உண்மைதான்டா. அவர் செய்கிறத தெரிஞ்சுதான் செஞ்சிருக்காரு. நாம தான் எதுவும் தெரியாம அவரை பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கோம். டேய் கொஞ்சம் இருங்க, நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொன்னதும் இது மாதிரி தான். டே அதையும் இதையும் எப்படிரா இணைக்கிற?
நீங்கள் சந்தோஷம்னு சொல்லி அனுபவிக்கிறீங்களே, அதெல்லாம் புதையல் இல்லாத வெறும் நிலம் போல தான். ஆனால் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கொடுக்குற சந்தோஷத்தை அனுபவிப்பது புதையல் உள்ள நிலம் போல. அதன் விலை மதிப்புக்கு அளவே கிடையாது. இதை வெளியில் பார்த்தா தெரியாது, அதை அறிஞ்சவன் தான் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். இது புரியாதவங்க உங்களை போல பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க அப்படின்ட்டு பரிசுத்த வேதாகமும் சொல்லுது. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பார்க்காம அதை பைத்தியம், முட்டாள்தனம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை அனுபவிச்சு பாருங்க, அப்போ தெரியும். அந்த சந்தோஷம் பூமியில் மட்டும் இல்லை, நீ மறிச்ச பின்னாடியும் அது உன்னை தொடரும். அதை அனுபவிக்கும் போது குறைஞ்சு போகாது, அதுக்கு பதிலாக அதிகமாகும். காரணம், அது அழிவே இல்லாத ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. டேனியல், நீ சொல்றத பார்த்தா நீ சொல்ற சந்தோஷம்தான் உண்மை மாதிரி தெரியுது. முடிவில் நாங்கள் முட்டாள் மாதிரி நின்றக்கூடாதுல்ல. அந்த சந்தோஷத்தை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லு, நாங்களும் அதை அனுபவிக்க ஆசைப்படுறோம். சரி, ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். நீங்களும் அதை அனுபவிச்சா அதை மற்றவங்க கிட்ட சொல்லாமல் உங்களால் இருக்க முடியாது.